திண்டுக்கல் மாவட்ட எலும்பு முறிவு மருத்துவர் சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட எலும்பு முறிவு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி தேனியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆண்கள், பெண்கள், 14 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள், 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியினை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலைக்கதிரவன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேனி மாவட்ட எலும்பு முறிவு மருத்துவர் சங்க தலைவர் டாக்டர் ராஜ்மோகன், செயலாளர் டாக்டர் ராஜமணிகண்டன், பொருளாளர் டாக்டர் சண்முகநாதன் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட எலும்பு முறிவு மருத்துவர்கள் முரளிதரன், ஈஸ்வரகுமார், செந்தில்குமரன், தனசேகர், பாபு ஆகியோருடன் தேனி நகர் காவல் ஆய்வாளர் ராஜபுஷ்பா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு 10,000 ரூபாயும், 2வது இடத்தை பிடித்த மாணவ மாணவியருக்கு 5,000 ரூபாய், அடுத்து வந்த 10 வீரர்களுக்கு ஆறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. ஆண்கள் பிரிவில் முதலிடத்தை பிடித்தவர் ஹரிராம் என்ற கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்தவர், 2ஆம் இடத்தை பிடித்தவர் ராமச்சந்திரன் சில்வார்பட்டியைச் சேர்ந்தவர், 3ஆம் இடத்தை பிடித்தவர் பாண்டியன் என்பவர் வடுவட்டியைச் சேர்ந்தவர். இவர் இராணுவத்தில் பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல பெண்கள் பிரிவில் முதலிடத்தை பிடித்தவர் கோபிகா ஸ்ரீ போடி பங்கஜம்பள்ளியில் படித்து வருகிறார். 2ஆம் இடத்தை பிடித்தவர் சுபாஸ்ரீ போடி மேரிமாதா கல்லூரியில் படித்து வருகிறார். 3ஆம் இடத்தை பிடித்தவர் யோகஸ்ரீ போடி நாடா சரஸ்வதி பொறியியல் கல்லூரியில் படித்து வருகிறார். இந்த போட்டி நேரு சிலையில் தொடங்கி லட்சுமிபுரம் ரோசி வித்யாலயா பள்ளியில் நிறைவு பெற்றது. பள்ளி தாளாளர் ஐஸ்வர்யா, பள்ளி நிர்வாக இயக்குனர் டாக்டர் முத்து குகன், முதல்வர் சிம்ரன் ஜித் கவுர், உடற்பயிற்சி ஆசிரியர் விமல் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களை வரவேற்றனர். பின் பள்ளியில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.